நாளிலே நம்முடைய தியானத்திற்காக தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் அதன் 12வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், 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 ஆசீர்வதிப்பார் என்று இந்த வசனத்திலே 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 2 முறை சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கவனித்து பாருங்கள். அவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய படைப்பு ஒவ்வொன்றையும் பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், நல்லது 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 என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனா அவர் படைத்த படைப்பை ஆண்டவர் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நல்லதல்ல என்று சொல்லி சொன்னார். அது என்ன என்று சொல்லி பார்த்தா, ஆண்டவர் படைத்த படைப்பு எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனா மனிதனை படைத்து அவன் தனிமையா இருக்கிறானே என்கிறத பார்த்த போதுதான் ஆண்டவர் சொன்னார், இது நல்லதல்ல என்று சொல்லி சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? அயர்ந்த நித்திரையை அந்த ஆதாமுக்கு கொடுத்து, அந்த ஆதாமுடைய விழாவின் எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி, ஏவாளை உருவாக்கி, அவர்களை கணவனும் மனைவியுமாக இணைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் ஒருவேளை ஆண்டவர் அருமையான சைமனுக்கு ஒரு ஜாஸ்மின் என்று சொல்லி ஆண்டவர் நல்ல ஒரு திருமண உறவை ஏற்படுத்தி பிள்ளைகளை ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த ஆதாமுடைய விழாவின் எலும்பை எடுத்து உடனே ஆண்டவர் பக்கத்திலேயே அந்த மனுஷி அந்த ஏவாளை ஆண்டவர் உருவாக்கிட்டார். ஒருவேளை அந்த சைமனுடைய விழாவினுடைய எலும்பை எடுத்து ஆண்டவர் எங்க போட்டிருக்கிறார் பாருங்க, சாயல்புரத்தில் போட்டிருக்கிறார். நாங்க இது விவரம் தெரியாம அங்கே இங்கே அங்கே இங்கன்னு ஓடி ஓடி அலைஞ்சு கடைசியில் பார்த்தா சாயல்புரத்திலிருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கணவனுக்கு ஏற்ற ஒரு மனைவியா கர்த்தர் கொடுக்கிறார். அது நெட்டையோ குட்டையோ கருப்போ சோப்போ, அது கர்த்தர் இணைக்கிற ஒரு இணைப்பாக இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாவே இருக்கும். ஆகையினால் தான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த குடும்ப உறவை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் என்கிற அந்த பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த குடும்ப உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பெற்றோர்களோடு கூட இருக்கிற அந்த ஒரு அன்பு, அந்த அந்யுன்ய ஐக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப் என்பது அது என்டையர்லி டிஃபரண்ட். அதே போல் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு கூட நம்முடைய அன்பு ஐக்கியம் என்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஆனால் கணவன் மனைவி என்கிற ஒரு பந்தம், அந்த அமைப்பு, அது தேவனால் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு அமைப்பு. ஒருவருக்கு ஒருவர் துணையா இருக்கிறதற்காக, ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலா இருக்கிறதற்காக, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகிறதற்காக இந்த அருமையான திருமண உறவை ஆண்டவர் அருமையாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க என்கிற நல்ல ஒரு குடும்ப அமைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எதற்கு என்று சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பு கூறுவதற்காக, ஒருவருக்கு ஒருவர் துணையா இருக்கிறதற்காக. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குடும்ப உறவிலையும் சில காரியத்துல மேடு பள்ளங்கள் என்று வருவது உண்டு. அந்த மேடு பள்ளத்திலே கூட
இந்த கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அநேக அறிக்கைகளை நாம் செய்துதான் இந்த திருமண பந்தத்தின் மூலமாக இணைக்கப்படுகிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்துல இந்த இணைக்கப்படுகிற பிள்ளைங்க ஆண்டவரோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கை எல்லாம் மறந்து இன்றைக்கு அநேக குடும்பத்துல அநேக பிளவுகள், அநேக பிரச்சனைகள், இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து கூட காணப்படுறாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இணைத்த இந்த ஒருவருக்கு ஒருவர் என்கிற இந்த குடும்ப உறவுல நீங்க நிலைத்திருக்கும் போது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த நாளில இந்த குடும்பம் என்கிற அந்த தலைப்பின் அடிப்படையில் சில குடும்பத்தை மட்டும் நான் உங்களோடு கூட சொல்லி, இந்த குடும்பத்தை போல நீங்களும் நல்ல வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி அருமையான சைமன் தம்பதிக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தம்பதியினருக்கும் இந்த வேத ஆலோசனையை சொல்லி ஜெபிக்க நான் பிரியப்படுகிறேன். முதலாவது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ்க்கை வாழுங்கள். அதற்கு ஆதாரமாக என்னோடு கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம், மன்னிக்கவும் 6ஆம் அதிகாரம் 11-12 நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 11-12 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இனிய குடும்பத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க பிரியப்படுகிறேன். அது யார் என்றால், ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இனிய குடும்பம், ஒரு ஏழ்மையான குடும்பம், ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு நாளில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய தாவீது ராஜா தன்னுடைய நகரத்துக்கு அவர் ஒரு மாட்டு வண்டியில வச்சு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அந்த உடன்படிக்கை பெட்டிய சுமந்து கொண்டு போகிற வேளையில அந்த மாட்டு வண்டியில இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த மாடு மறண்டதுனால அது ஒரு பக்கமாக அப்படி சாய ஆரம்பித்தது. உடனே அதன் பக்கமாக இருந்த ஊசா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் நல்ல எண்ணத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துடக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கரத்தை கொண்டு போய் அதை ஏந்தினான். அதை போய் பிடிச்சான். பாருங்க, இந்த பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அடிச்சார். அந்த இடத்துலயே அவன் சுருண்டு விழுந்து செத்து போயிட்டான். என் அன்பு தேவப்பிள்ளையே, தேவனுடைய பெட்டிங்கிறது விளையாட்டு இல்லை, அது பரிசுத்தமானது. அதை தொடுறதுக்கு கூட நமக்கு பரிசுத்தம் வேணும். அந்த உடன்படிக்கை பெட்டிய அதை நடத்துறதுக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, அதற்குரியவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஊசா துணிந்து போய் தொட்டான். பாருங்க, கர்த்தர் அவனை அடிச்சிட்டார். அடிச்ச உடனே அவன் செத்துட்டான். இதை கண்ட தாவீதுக்கு ஒரு பெரிய பயம் வந்துட்டுது. இந்த ஊசாக்கே இந்த நிலைமை, இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் என் வீட்டில் போய் வச்சா, என் நகரத்துக்கு கொண்டு போனா என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது அடி விழுந்துடக்கூடாது அப்படின்னு பயந்து அப்படி ஏறிட்டு பார்க்கிறான். இந்த ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை, குடும்பத்தை பார்க்கிறான். ஏங்க வா என்று சொல்லி அழைக்கிறான். அவனை பார்த்து சொல்லுகிறான், இந்த உடன்படிக்கை பெட்டி வீட்டில் இருக்கட்டும், நான் சொல்ற வரைக்கும் என்று சொல்லுகிறான். அந்த மனிதன் வாயே திறக்கல. ஐயோ, இந்த ஊசாக்கு வந்த நிலைமை எங்களுக்கு வந்துருமே ராஜாவே அப்படின்னு சொல்லக்கூட அவனுக்கு தைரியம் இல்லை. சரி ராஜா, சரி ராஜான்னு தலையாட்டலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு போயிட்டது. இந்த பைபிள் சொல்லுகிறது, 3 மாதம் இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருந்தது. வெறும் 90
100 நாள் அந்த வீட்டில் இருந்தது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய கைகளின் பிரயாசம், ஆடு மாடு, அவனுடைய நில வளங்கள் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் தேவனாகிய கர்த்தர் அதிகமாய் அதிகமாய் ஆசீர்வதித்து விட்டார். ஒரே ஒரு ரகசியம், அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த குடும்பத்திலே இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஒரு சின்ன காரியம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய உங்களுடைய தோளில் சுமந்து கொண்டு இந்த கூட்டத்தில் நீங்கள் அதை எடுத்து செல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் எடுத்து செல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் அது நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். அந்த உடன்படிக்கை பெட்டியில அப்படி என்ன இருந்தது? 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதன் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதன் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது 10 கட்டளை அங்கே பிரதானமாக இருந்தது. வேற ஒண்ணும் பெருசா இல்ல. 10 கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளை தான் அங்கே பிரதானமாக இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில 10 கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடப்பீங்கன்னு சொன்னா என் ஆண்டவர் உங்க குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பா, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 3 முதல் 17 வரைக்குள்ள வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த 10 கட்டளை என்ன என்று சொல்லி இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கூட நீங்க பார்த்திருக்கலாம். அந்த வீட்டினுடைய சுவர்ல பெரிய சாட்டுல கெட்டி தொங்க போட்டிருப்பாங்க 10 கட்டளைய. அந்த சுவர்ல தொங்க போடுறது பெருசல்ல, நம்முடைய இருதய பலகையில அது எழுதப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்த 10 கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம் சொன்னாலே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவாரு. லேவியராகமம் 26வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நீங்க வாசி பாருங்க. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணுவார். உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற அந்த வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றிடுவாரு. உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற வறட்சியை கர்த்தர் மாற்றிடுவாரு. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழையை என் ஆண்டவர் பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 10 கட்டளையும் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனாலும் அதுல உள்ள சில காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல நான் பிரியப்படுகிறேன். அதுல முதல் காரியம் என்ன என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. அந்த 10 கட்டளையில ஆண்டவர் கொடுத்த முதல் காரியம், ஆண்டவர் பாருங்க, எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்தவங்கள ஆண்டவர் மோசே மூலமாக அவங்கள விடுவிச்சு வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு கொடுத்த ஒரு காரியம் தான் அந்த 10 கட்டளை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அதுல முதல் காரியம் என்ன என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருக்காக வேர் பிரிக்கப்பட்டவர்கள். ஆகையினால அவங்கள ஆண்டவர் விசேஷித்த விதமா அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்தார். ஆனா என்னைக்கு அந்த அடிமைத்தனத்துக்குள்ள, எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்களோ அன்னைக்கு அதனுடைய பாரம்பரியத்தை எல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அங்க போய் தான் விக்கிரக ஆராதனையை வழிபட ஆரம்பித்தாங்க. எகிப்துல போய் தான் அந்த விக்கிரகத்தின் மக்களோடு கூட அவங்க ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. ஆகையினால அவங்கள போல இவங்க மாறிட்டாங்க. ஆகையினால எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து முதல் காரியம் என்ன என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா மாதாவுடைய சொரூபத்தை கூட வச்சிருக்கிறாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த காபிரியேல் மிகாவேலுடைய போட்டோவை மாட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நமக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி. அருமையான யோசுவா சொல்லும்போது அழகாக சொல்லுவான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையும் என்று அல்ல. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி வாழ்றாங்க? கர்த்தரையும்
இன்னும் சேவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பல நாட்கள் கழித்து ஊருக்கு வருவாங்க. ஆலய பிரதிஷ்டை வருவாங்க, அல்லது ஏதாவது நல்ல ஃபெஸ்டிவல் வருவாங்க, அல்லது ஃபேமிலியில நல்ல ஒரு கெட் டுகெதர் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வருவாங்க. அப்படி வந்துட்டு அப்படி டூர் மாதிரி எல்லாம் போவாங்க. அப்படி டூர் மாதிரி போகும்போது என்ன செய்வாங்க, நல்ல மொட்டை எல்லாம் அடிச்சுட்டு போயிருவாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீ தேவனுக்காக ஒருவேளை வேர்பிரிக்கப்பட்ட பிள்ளை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை அன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஆகையினால எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த விதத்திலும் இடைபடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எரேமியா 10:2 நீங்க வாசி பாருங்க. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கூட நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை வேர்பிடித்து வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அந்த ஓபேத் ஏதோமுடைய குடும்பத்தில் இருந்தது போல உடன்படிக்கை பெட்டி வேணும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 10 கட்டளை இருந்தது. அதுல ஒன்று, என்னை என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஆகையினால புறஜாதிகளுடைய மார்க்கங்களை கூட நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்கிடணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எந்த பட்டணத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீங்க ஆண்டவருக்கு, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உகந்த வாழ்க்கை வாழ என் தேவன் உங்களை அழைக்கிறார். இரண்டாவது இன்னொரு காரியம், இந்த 10 கட்டளையில ஒரு காரியம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பாருங்க, நீ 6 நாள் உன் சொந்த வேலை செய்யலாம், ஆனா 7வது நாள் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. இந்த நாள்ல யாதொரு வேலையும் நம்ம செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சிஎஸ்ஐல இருக்கிறவங்க நல்ல சிஎஸ்ஐ ஆராதனைக்கு போகலாம், ஏஜி சபைக்கு போறவங்க ஏஜி சபைக்கு போகலாம், பெந்தேகோஸ்தே சபைக்கு போறவங்க பெந்தேகோஸ்தே சபைக்கு போகலாம். நம்ம எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் போறோம், மோட்சத்தான் போறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு சபைதான் பிரிந்து இருக்கிறது. ஆகையினால நீங்க எங்க இருக்கீங்களோ, நீங்க எந்த சபைக்கு ஐக்கியமா போறீங்களோ அந்த சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கண்டிப்பாக போங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளை, 9 மணி அந்த சர்வீஸ் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த 9 மணிக்கு தான் அந்த டவல் எங்க இருக்குது, சோப்பு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அந்த பழக்கத்தை விடுங்க. முதல்ல அந்த 2வது பெல் அடிக்கும் போது அந்த ஆலயத்துக்குள்ள போயிருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாட்டை படிக்கும் போதாவது உள்ளுக்குள்ள போயிருங்க. அல்லேலூயா. அதற்கு அப்புறம் நம்ம எடையா போய் உட்காரும் போது மற்றவர்களுக்கு அது இடையூறாக இருக்கும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒருவேளை நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம், காலேஜ்ல படிக்கிறோம், வேலை பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 9 மணிக்கு போகணும் அப்படின்னா 9:30க்கு நீங்க போனா என்ன ஆயிடும், ஆப்சென்ட் ஆயிடும். ஆனா நம்ம சர்ச்சில் தான் பாத்தீங்கன்னா 4 பக்கத்துலயும் வாசல் இருக்கும். இந்த பக்கம் வந்தா இப்படி உட்கார்ந்துக்கலாம், அந்த பக்கம் வந்தா அப்படி உட்கார்ந்துக்கலாம், இந்த பக்கமா எழுப்பி அந்த பக்கமா போய்க்கலாம், இங்க இருந்து அங்க போய்க்கலாம். என் அன்பு பிள்ளையே, தேவனுடைய ஆலயம் மாமியார் வீடு அல்ல. மாமியார் வீட்டுல தான் எப்படியும் இருந்துட்டு எப்படியும் போகலாம். அது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். ஆகையினால உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தார். அதுல ஒரு காரியம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அந்த நாளை பயன்படுத்துங்க. ஆண்டவரை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு காரியம் இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. உங்க குடும்ப வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த 10 கட்டளையில இன்னொரு காரியம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில திருமணமான பின்பு என்ன நினைச்சிருவாங்க, நான் என் மனைவி என் பிள்ளை அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அல்ல, நம்முடைய தாயை தகப்பனை நம்ம கனம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆயுள் நாட்கள் நீடித்திருப்பதற்கு இந்த பைபிள் சொல்லுகிறது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆகையினால ஒருவேளை திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க, ஒருவேளை நல்ல திருமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
அவங்க என்ன செய்திருவாங்க, தன்னுடைய குடும்பம், தனக்கு பிள்ளை, தன்னுடைய வாழ்வு அப்படின்னு சொல்லி பிஸியா போயிருவாங்க. தன்னுடைய தாயோ தகப்பனையோ என்ன செய்ய மாட்டாங்க, நினைச்சு கூட பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது. ஆனா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்து இருக்கணும்னா உன் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லம் எங்க இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்கிறதா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நம்ம உயிரோடு கூட இருக்கும்போது நம்ம பெத்தெடுத்த அப்பா அம்மா அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்துல போய் பெற்றோரை விட்டுட்டு பணம் பே பண்றாங்க. அதுல வேற பெருமையா வேற பேசிக்கிறாங்க, நாங்க கரெக்டா பே பண்ணிடுவோம். அதெல்லாம் பிளெஸ்ஸிங்கே கிடையாது. நம்முடைய அப்பா அம்மா நம்ம கூட இருந்து நம்ம வச்சு பார்த்து ஒருவேளை அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறோம் பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். அதுல 10 காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அந்த உடன்படிக்கை பெட்டியில. அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த 10 கட்டளை நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா நம்ம குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் ஒருவேளை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்க தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை மட்டும் செய்ய தவறி போயிடாதீங்க. ஆகையினாலே முதலாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இந்த ஓபேதேதோம் என்று சொல்லக்கூடிய குடும்பம். ஏன் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில அங்கே 10 கட்டளைகள் இருந்தது. அந்த 10 கட்டளையின் நிமித்தமாக, உடன்படிக்கை பெட்டியின் நிமித்தமாக அவனுக்குண்டான எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இரண்டாவதாக இங்கே ஒரு குடும்பத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10வது அதிகாரம் அதன் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா என்ற பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். கவனிங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. சாட்சி உள்ள ஒரு குடும்பம். அல்லேலூயா. இங்கே ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். இந்த குடும்பம் யார் என்று சொன்னால், கொர்நேலியு என்று சொல்ல பெயர் பெற்ற ஒரு அருமையான ஒரு மனிதன். இவர் பாருங்க எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருக்கிறார். ஒரு பெரிய அதிகாரி, ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு மனிதன், ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவன். அவன் என்ன செய்யறான் பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாட்சி ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கை, தேவன் அருமையான பிள்ளைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இணைத்து ஆசீர்வதிக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தேவ சன்னிதானத்திலே ஆண்டவர் நம்மளை இணைத்து கணவன் மனைவி என்று நல்ல ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக, தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பமாக வாழணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். பைபிள் சொல்லுகிறது தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷனா இருந்தான். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவனாய் இருந்தான். வாங்கறத காட்டிலும் கொடுக்கிறது பாக்கியம் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி கொடுக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அது மாத்திரம் அல்ல, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அவருடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேக்குதா? இன்னைக்கு எத்தனை பேருடைய வீட்டுல கை தட்டி பாட்டு படிக்கிற சத்தம் கேக்குது? எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெப சத்தம் கேக்குது? முந்தைய நாட்கள்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அப்படி வயலின் வாசிப்பாங்க. வயதான தாத்தாமாரு நல்லா வயலின் வாசிப்பாங்க. நைட் 9-10 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுல குடும்ப ஜெப சத்தம் கேட்கும். இன்னைக்கு நீங்க பாருங்க, எல்லா வீட்லயும் டிவி சீரியல் தான் ஓடிட்டு இருக்குது. எல்லா வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா படம் தான் ஓடிட்டு இருக்குது.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வீட்டில் பாருங்க, ஏஞ்சல் டிவி இருக்குது, பிளஸிங் டிவி இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசலைக்கிறார் ஊழியத்தினுடைய டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. எந்த வீட்டில் ஓடுது? கிறிஸ்தவங்க வீட்டில் 90% டிவி சீரியல் தான் ஓடுது. நிறைய பேர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அல்ல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு சினிமா தியேட்டர்லாம் மூடிட்டாங்க. அன்னைக்கு நிறைய வீட்ல சினிமா படம் ஓடுது. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து உன் வீட்டுல சினிமா ஓடுதுன்னா நீ சாபத்துக்கு வழிவகுக்கிறானே அர்த்தம். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போவதில்லை, சபிக்கப்பட்டு போயிரும். நீ மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளும் சபிக்கப்பட்டு போயிரும். ஒரு 3 மணி நேரம் சினிமா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு குட்டி பிசாசு மாதிரி. அது என்ன கதை, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அறிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய வீட்டுல டிவி சீரியல் ஓடிட்டு இருக்குது. ஒரு அரை மணி நேரம் அந்த தொடரு. என் அன்பு பிள்ளைய, பெரிய பிசாசு. இன்னைக்கு நிறைய பேர் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கதை இப்படி முடிச்சுட்டோம், நாளைக்கு அதை எப்படி ஆரம்பிப்பான்னு தெரியலையே. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, என்கிட்ட ஒரு அருமையான ஒரு பிரதர் சொன்னாங்க, என் மனைவி அந்த சீரியல் பார்க்க முடியாம ஒருவேளை ஏதோ கல்யாண வீட்டுக்கோ அல்லது ஃபங்க்ஷனுக்கோ போயிட்டான்னா என் மகளை கஷ்டப்படுத்தியாவது ராத்திரி வந்து தட்டி எழுப்பி யூடியூப்ல போய் அதை பார்த்துட்டு தான் தூங்குவா பிரதர். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கொர்நேலியுவை குறித்து அவன் ஜபிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான், தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான், தேவனுக்கு பயப்படுறவனாய் இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறாரு. கிறிஸ்தவன் என்று வாழ்வது பெரிதல்ல, நீ கிறிஸ்தவனா வாழ்ந்து காட்ட வேண்டும். உண்மை கிறிஸ்தவனாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்மளை குறித்து பக்கத்து வீட்டுக்காரங்க சாட்சி கொடுக்கணும். அந்த வீட்டுல ஓ கிறிஸ்தவ பாடல், கிறிஸ்தவ சத்தம், ஜபிக்கிற சத்தம் கேட்கும் என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு அப்படி சாட்சி சொல்ல முடியுமா நம்மளை குறித்து? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எங்க வீட்டில் எங்க பெரியம்மா ஒருத்தங்க இருந்தாங்க, மிஸ்ஸஸ் புஷ்பம் விக்டர் என்று சொல்லி. சமீப காலத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. எங்களுடைய வீட்டுக்கு பின்பக்கத்தில் அவங்க ஒரு வீடை கட்டி அங்கே இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனா காலையில அந்த துதியின் சத்தம், 1000 ஸ்தோத்திர பலிகள் ஓடிட்டு இருக்கும். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, அது முடிச்சாச்சுன்னா அவங்க தனி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தாச்சுன்னா ஆன்லைன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அவங்களுக்கு வயசு 75 வயசுக்கு மேல, எல்லாம் ஆன்லைன்ல சென்னையில் இருக்கிறவங்க கூட அவங்க போன்ல அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, கண்ணாடி போடாம உட்கார்ந்து பைபிளை வாசிட்டு இருப்பாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த துக்க நிவர்த்தி கூட்டத்தில் அவங்களை குறித்து பேசுவதற்காக ஒவ்வொருத்தரும் பேசினாங்க. சொன்ன ஒவ்வொரு காரியமும் அவங்க ஜெபிக்கிறவங்க. அதாங்க சாட்சி, அதாங்க சாட்சி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் அதை விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாட்சியா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பம் சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா 43:10 பாருங்கள். நீங்களே எனக்கு சாட்சிகள், நீங்களே எனக்கு சாட்சிகள். ஆண்டவர் அருமையாய் கணவன் மனைவி என்று ஒரு நல்ல பந்தத்தை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, நீங்க தேவ பக்தியா இருப்பீங்க, தேவனுக்கு பயந்து இருப்பீங்க, தான தர்மங்களை செய்வீங்க, ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க, சாட்சி உள்ளவங்களா இருப்பீங்க. இன்னைக்கு நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறோமா? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1:8 வாசிக்கிறோம், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு குடும்ப உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், குடும்ப வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும்? சாட்சி நிறைந்த ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 1:4 வாசித்து பாருங்கள். ஆபேலை குறித்து பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் என்று சொல்லி அவன் சாட்சி பெற்றான், நீதிமான் என்று சொல்லி. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, எபிரேயர் 11:5 பாருங்க. ஏனோக்கை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவன் சாட்சி பெற்றான்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்ப வாழ்விலையும் கூட நாம் சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக, நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து ஒரு சாட்சி நிறைந்த ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக ஒரு குடும்பத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். வாசிக்கலாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்கிற போது வாசிக்கலாம். அதன் பின் பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிய ராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இவங்க ஊழியக்காரர்களை நேசிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஊழியத்தை நேசிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஊழியம் செய்யும் போது அவரை நேசிக்கிறதற்கு அநேக குடும்பத்தார் எழும்பினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல லாசரு குடும்பத்தார் மறக்கவே முடியாது. அந்த மரியாள், என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பாதத்துல தரித்திருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட ஒரு பெண்மணியாக அவள் காணப்பட்டாள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, மார்த்தாள் இயேசு வருகிற போதெல்லாம் அவருடைய வாய்க்கு ருசியாக நல்ல உணவுகளை சமைத்து கொடுக்கிற ஒரு பெண்மணியாக காணப்பட்டாள். இந்த லாசரு அவர் அதிகமாக இயேசுவை நேசிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அப்படி ஆண்டவரை நேசிக்கிற ஒரு குடும்பமாக இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலை நேசிக்கிறவங்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. நம்முடைய குடும்பமும், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஊழியக்காரங்களை நேசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்களை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ, ஊழியக்காரங்களை எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ, இன்னைக்கு அநேகர் பாருங்க, Facebookல வாட்ஸ்அப்ல ஒரு காரியத்தை நான் அன்பா சொல்றேன், ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா தேவையில்லாத, அவங்க செய்யாத தப்ப செய்ததாவோ அல்லது அவங்கள குறித்து மிஞ்சியோ அல்லது அவங்களுடைய பெயரை கெடுக்கணும்னியோ யார் ஒருவர் ஒரு காரியத்தை செய்யறாங்களோ அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் வராது. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபம் வரும். நீங்க அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் துணிகரமா Facebookல வாட்ஸ்அப்ல யூடியூப்ல இன்னைக்கு பதிவிடுறாங்க. அந்த ஊழியம் சரியில்லை, இந்த ஊழியம் சரியில்லை. ஊழியத்தை கூடுமான மட்டும் நேசிங்க. ஊழியக்காரங்களை தாங்க முடிஞ்சா தாங்குங்க, ஜெபிக்க முடிஞ்சா ஜெபிங்க, தூற்றி தெரியாதீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பம் சபிக்கப்பட்டு போறதுக்கு காரணமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசுறதுதான். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஆலயத்தை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஊழியக்கார மேல நீ மோதுனா நொறுங்கி போவாய். இன்னைக்கு கிறிஸ்தவனை எதிரியா இருக்கிறான், அதான் கேவலம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த Facebook வாட்ஸ்அப் எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும், தாம் பேரை பெருசாக்கணுங்கிறதுக்காக தவறான பதிவை போட்டு பணம் சம்பாதிக்கிற ஒரு வேலையை செய்யறாங்க. ஜாக்கிரதை. அது உங்களுக்கு அல்ல சொல்றேன், உங்க காலம் வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போயிருவீங்க. உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் ஊனமாக பிறப்பார்கள். ஜாக்கிரதை. ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா அவன் அப்படி இவன் அப்படி நீ ஏளனமா கேலியா கிண்டலா பரியாசமா பேச உனக்கு சாபம் தான் வரும். இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த குடும்பத்தை பாருங்க, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று சொல்லக்கூடிய குடும்பம் அவங்க ஊழியக்காரங்களை நேசிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்க ஊழியத்திற்காக
ஜெபிக்கிறவங்களா இருந்தா கூட அதற்கு கர்த்தர் பலன் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களா இருந்தா கூட அதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. என் ஆண்டவர் கடனாளியா இருக்கவே மாட்டார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆகையினால இந்த குடும்ப உறவுல நீங்க எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும்? ஊழியத்தை நேசிக்கிற ஒரு குடும்பமாக, ஊழியத்தை ஜெபிக்கிற குடும்பமாக, ஊழியத்தை தாங்குகிற ஒரு குடும்பமாக நீங்கள் காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஊழியத்துக்கு என்று சொல்லி நீங்க ஏதாயிலும் ஒரு விதத்துல நீங்க செயல்பட வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இந்த பவுலோடு கூட அவங்க இணைந்து ஊழியங்களை செய்தாங்க. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவருக்காக ஏதாயிலும் ஒன்று நம்ம செய்ய வேண்டும். நம்ம கொடுக்கிற பணம் பெரிய காரியம் அல்ல. நம்ம ஆண்டவரோடு இணைந்து, ஊழியக்காரங்களோடு இணைந்து நம்ம ஊழியங்களை செய்யும் போது தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே ஊழியத்தை நேசிக்கிற ஒரு குடும்பமாக ஒவ்வொருடைய குடும்பமும் காணப்பட வேண்டும். ஊழியக்காரங்களை தூற்றி தெரிகிற ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்துல வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் நியாயாதிபதி, தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கே துவங்குகிறது? தேவனுடைய வீட்டிலே முதல்ல துவங்குகிறது. ஊழியக்காரங்கிட்ட இருந்துதான் முதல்ல தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். ஆகையினால நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். விசுவாசிகளுக்கு ஒரு அடினா ஊழியக்காரனுக்கு 2 அடி உள்ளோம். ஆகையினால கர்த்தர் அதை பார்த்துக்கிடுவார். ஆனா உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க அடுத்தவங்களை நியாயம் தீர்க்க வேண்டாம். உங்களுடைய ஆத்துமாவை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகையினாலே ஊழியத்தை நேசிக்கிற குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு குடும்பத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க பிரியப்படுகிறேன். வாசிக்கலாம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஓ, கர்த்தருடைய குடும்பத்தை தழைக்கும்படியாக செய்தார். அல்லேலூயா. இங்கே ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். தேவனாலே தழைக்க பண்ணப்பட்ட ஒரு குடும்பம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா அவங்க கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. பார்வோனுக்கு பயப்படல. அவங்க சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவங்க எல்லாரையும் கொண்டு போடல. ஆனா தேவனுக்கு பயந்ததுனால அவங்க அப்படி கொண்டு போடாதபடி, ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போடணும்னு ஒரு சட்டம் வந்த போது கூட அந்த பிள்ளைகளை கொண்டு போடாதபடிக்கு அவங்களை காப்பாத்தினாங்க. அதனுடைய பாரம்பரியம் என்னன்னு சொன்னா ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு குடும்பமாக இருந்தாங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு கூட நம்முடைய குடும்பம் இருக்கும் சொன்னா நிச்சயமாவே நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது அந்த குடும்பத்தை ஆண்டவர் தழைக்கும்படிக்கு கர்த்தர் செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த துளிர் விடும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆகையினால தேவனுக்கு பயந்து வாழ்ற எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, தழைத்து ஓங்குகிற ஒரு குடும்பமாக, சகல நன்மையும் பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு குடும்பமாக அது காணப்படும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பட்டு போன நிலைமையில் நம்முடைய குடும்ப காரியங்கள் இருந்தா கூட தேவனுக்கு பயப்படும் போது அதை தலைக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்து விடுவார். ஆகையினால இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் குடும்பம் என்று சொல்லி சில குடும்பத்தை நம்மோடு கூட அவர் பேசியிருக்கிறார். முதலாவது ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இனிய குடும்பம், அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக காணப்பட்டது. இரண்டாவது ஒரு குடும்பம், நற்சாட்சி பெற்ற ஒரு குடும்பம், கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஊழியத்தை நேசிக்கிற ஒரு குடும்பமாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இங்கே பாருங்க, பைபிள் சொல்லுகிறது இந்த மருத்துவச்சிகள் சிப்போரால் பூவால் என்று சொல்லக்கூடிய இந்த குடும்பம் பாத்தீங்கன்னு சொன்னா தேவனால் தழைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, அவங்க தேவனுக்கு பயந்ததினால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் காணப்பட்டது. இப்படிப்பட்ட நல்ல ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ்ந்து செழிக்க உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் இந்த நேரத்தில் மனதார வாழ்த்துகிறேன்.